வணக்கங்க எல்லாருக்கும். ரேவதி புவனா திண்டுக்கல்லிலிருந்து. இது வந்து 2வது பார்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அம்மாவை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு நாள் ஒரு பொழுது பத்தாதுங்க. காலம் காலத்துக்கும் பேசிக்கிட்டே இருக்கணும். அம்மா வந்து சேனலில் வந்து சொல்லுவாங்க, லைவ்ல எல்லாம், "நீ கவலைப்படாத தங்கம், நான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவோட அனுமதி நேற்று லைவில் கேட்டப்போ எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. "ஏன் ரேவதி நீ போடலை?" அப்படின்னு கேட்டப்போ ரொம்ப உரிமையாக என்கிட்ட கேட்டாங்க. அம்மா எல்லோரும் ஒத்துக்க மாட்டாங்க, அவங்களோடதை வந்து நம்ம இதில் போடுறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் "அம்மா நீ போடு தங்கம்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அம்மா எனக்கு அனுமதி கொடுத்தது. ரொம்ப நன்றி அம்மா. உங்கள்கிட்ட முதல்ல நான் கேட்டிருக்கணும், அதுக்கு உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு எப்போவுமே வராகி அம்மா கூடவே இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இவையெல்லாம். "மனுஷங்களை நம்பாத, அன்பால் ஏமாற்றோன்னு நினைக்காத" அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பால் யார்கிட்டங்க நம்ம இது பண்ண போகிறோம்? அன்பு யார்கிட்டங்க காட்டுவோம்? நமக்கு நெருக்கமானவங்கள்ட்ட, நம்ம சொந்த பந்தத்திட்ட, நம்ம உடன் பிறந்தவர்கள்ட்ட, நம்ம குடும்பத்திட்ட தாங்க நம்ம அன்பு காட்டுவோம். அங்கே ஏமாறுறோம் அப்படின்னா அது ஏமாற்றமே இல்லைங்கிறது என்னோடய கருத்து. நம்ம அன்பை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க, அதுக்கான பலாபலன்கள் அவங்களுக்கு தான் போய் சேருமே தவிர நமக்கு இல்லைங்க. அதனால் நம்ம அன்பாகவே இருப்போம் என்றைக்கும். அதை ஏமாளித்தனம்னு சொல்கிறவங்க சொல்லிட்டு போகட்டும், இல்லைங்களா? நம்ம அன்பாகவே இருப்போம் என்றைக்குமே. ஏமாளி பட்டம் எவ்வளோ நாளைக்கு கட்டிட முடியும்? கட்டிட்டு போகட்டுமே, இந்த கர்மா முடிகிற வரைக்கும், இந்த ஆயுள் முடிகிற வரைக்கும், இந்த ஜென்மம் முடிகிற வரைக்கும். எனக்கு சாட்சியாக என் கூடவே இருக்கிற தாய் இருக்கும் பொழுது, எனக்கு ஆதரவாக, எனக்கு அம்மாவா, எனக்கு சகலமுமா அவள் நான் கூடவே இருக்கேண்டின்னு ஒவ்வொரு அனுதினமும் பார்த்திங்களா, என்னோடய பேரை முதல்ல எடுத்து வாசித்தோடனே எனக்கு அவ்வளோ ஒரு அழுதுட்டேன். அப்படி ஒரு கதறி கதறி அழுதுட்டு, நான் ஒரு சிலரால் ஏமாற்றப்பட்ட நேரத்தில், "அம்மா உன் கூடவே இருக்க, நீ மனுஷங்களை எதுக்கடி நம்புகிற?" அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் கேட்டபோது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நம்ம இனிமேல் வந்து மாயையில் சிக்கக்கூடாது அப்படிங்கிறது கொஞ்சம் உணர்ந்தேன். கண்டிப்பாக வார்த்தைகள் முன்ன பின்ன இருக்கலாம், மன்னிச்சிருங்க. அம்மாவுக்கு அனந்த கோடி நன்றிகள்.